சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்த 41 பேர் நெரிசல்ல பலியானதற்கு மிக முக்கியமான காரணம் 3 பேரை குற்றம் சொல்றோம். ஒன்னு தாவேக தரப்பு ஜோசப் விஜய், இவங்க காரணம், மெயினான காரணம் உண்மைதான். அடுத்தது ஆளுங்கட்சி, இந்த அரசாங்கம் சரியான ஒரு பாதுகாப்பை, ஒரு நிர்வாகத்தை செய்யாத காரணத்தினால், போலிய பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் இத்தகைய நெரிசல் மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது மக்கள். இந்த 3 தரப்புலையும் பாத்தீங்கன்னா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் செல்வாக்கு, தன்னுடைய ரசிகர்களுடைய பலம், இதை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் மேல கேஸ் கூட போடல. ஆகவே இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை மத்திய அரசுக்கு வைக்கிறோம், மாநில அரசுக்கு வைக்கிறோம். முதல்ல ஜோசப் விஜயை கைது பண்ணுங்க. 40 பேர் பலியா இருக்கிறாங்க. இதுல அரசியல் அப்புறம் பாத்துக்கலாம். அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணாங்க நெரிசல் சாவு மரணங்களுக்காக. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நிகழ்ச்சியில அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு? நீதிமன்றமே என்ன சொல்லி இருக்கு? ஒரு கூட்டம் நடக்குது, அசம்பாவிதம் நடந்தா, பொது சொத்துக்கள் சேதமானா சம்பந்தப்பட்ட கட்சியிட்டு இருந்து வசூல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் மேல இன்னும் எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு திமுக அரசு தயங்குவது என்பது திருமாவளவன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து உண்மை. திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். திமுகவினுடைய ஊதுகுழல் தான் விஜய். திமுகவினுடைய ஒரு ஏ டீம் அவங்க தான் தாவேகா என்பதை நாங்கள் மிக தெளிவாக, எப்படி மக்கள் நீதி மய்யம் கட்சி கடந்த தேர்தலிலே செயல்படுறதோ அது போலதான் இப்ப விஜயை வச்சு திமுக போடக்கூடிய நாடகம் தான் அது. ஏன்னா விஜய் மேல எஃப்ஐஆர் போடலையே 40 பேர் இறந்ததுக்கு. ஆகவே அரெஸ்ட் விஜயை கைது செய்ய வேண்டும். பேன் டிவிகே, தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும். ஏன்னா தேர்தல் ஆணையத்துல ஒரு கட்சியா இவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க. 18 வயது பூர்த்தி அடைஞ்சவங்க தான் அவங்க கூட்டத்துல கலந்துக்கணும், போகணும், வரணும் இல்லையா? மரணம் அடைஞ்சிருக்கிறது 9 குழந்தைங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள், அதாவது விஜயுடைய ரசிகர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாகத்தான் நடந்து கொண்டார்கள். போக்குவரத்துக்கு இடையூறு மட்டுமல்ல, பொது சொத்துக்களை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். அது கோவையில நடைபெற்ற, விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியா இருக்கலாம், அதே மாதிரி மதுரையில நடைபெற்ற நிகழ்ச்சியா இருக்கலாம். அவங்க நடத்தின எல்லா நிகழ்ச்சியும், இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பாக நாமக்கல்ல நடந்த நிகழ்ச்சியில 16 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதனால தாவேகா என்பது அதனுடைய அரசியல் கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பேன் டிவிகே, தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, இதுல தமிழக அரசாங்கம் அரசியல் பண்ணுது. தமிழக அரசாங்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கள்ளச்சாராய மரணங்கள் 60 பேர் இறந்து போனாங்க, அங்க போகல. ஆனா இங்க உடனடியா ஸ்டாலின் அரசியல் பண்றாரு. அதே மாதிரி வான் படையினுடைய சாகச நிகழ்ச்சி, விமானப்படை கண்காட்சி நடந்தது. ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் இருந்தாரு. 6 பேர் நெரிசல்ல இறந்து போனாங்க. அதுல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. எனவே இந்த 40 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இந்த உயிர்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்னால் மேதக ஆளுநர் அவர்களும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும்.